கருப்பசாமி மறுபடியும் சிறுக்கிழஞ்சி வச்சுப்பா, சிறுக்கிழஞ்சி. சரிப்பா, மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. சத்தம் இல்லாமல் இப்போ இருக்கணும். ஏழே போய் சாப்பா உட்கார சொல்லு. நீ போய் விழுந்துட்டு விடாமானே. சரிப்பா, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணணும். அதனால் கார்த்திகை 30 முடியட்டும். சரியா? மார்கழி 10க்கு மேலே உனக்கு நான் கருப்பசாமி யாருங்கிறத ஆளை உனக்கு நான் கண்ணுக்கு காட்டுறேன். முதல் வாழ்க்கைக்கு. இரண்டாவது தொழில் நல்லபடியாக நான் அமைச்சு கொடுத்துருக்கேன். அதுலேயே உனக்கு நல்லபடியாக உனக்கு ஓட்டியும் கொடுத்து நீ கேட்டதோட நல்லபடியாக உனக்கு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல. அதில் எந்த மாற்றம் இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி வாழ்க்கையிலும் இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அமாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. கூடயே வரம்போ கருப்பசாமி மறுபடியும் பச்சாங்காட்டு பாளையம் போயிடுச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா உனக்கு எப்படியோ உடல்நிலை சரி பண்ணி கொடுத்துடணும். அப்படி தாண்டம்மாண்ணே. சரி சாமி. சொல்லுங்க. சொல்லு நீ சொல்லு, நீயே சொல்லு. இப்போ என்ன கேட்க வந்த? இப்போ எனக்கு சொன்னேன் கால் எரிச்சல் நல்லா போகுட்டீங்க. அப்புறம் மகனுக்கு ஒரே குடும்பத்தில் ஒரே ஆள் மாற்றியால் முடக்கிட்டு இருக்கு, தொழில் முடக்குது. மகனுக்கு மகந்தே வரணும். மகனுக்கு போயிட்டு தான் நான் வந்தேன் சாமி. நான் சொல்கிறது உனக்கு மட்டும்தான் இன்றைக்கி உத்தரவிடமானே. அதனால் இப்போ நடக்க முடியாத அளவுக்கு காலில் பிரச்சனை, அப்பப்போ பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு படிப்படியாக உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். கிட்டவா தீர்த்து கொடுங்க. மகனுக்கு வந்து கோயிலில் தாண்டமான எல்லாமே வந்து சாபமுட்டு பணம் கொடுக்காத பக்கம் ஒரு சில சிக்கலெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கேன். அதனால் மகனை வர சொல்லு. கோயிலில் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கா இல்லையா? கொடுக்க வேண்டியது கொடுங்க சார். நான் கொடுக்க நான் கொடுக்க மாட்டேன்னு இப்போ நான் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு பேசணும். ஒன்று நான் சொல்கிறத கேட்கணும், இல்லாட்டி நீ சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் சார். அதனால் இப்போ அதில் தான் இப்போ சிக்கலில் வந்து இப்போ அங்கே பிரச்சனையானது இருந்தது. அவனுக்கு இப்போ தொழிலும் முடங்கி போச்சு. இப்போ குடும்பத்துலேயும் சிக்கல் அவனுக்கு ஆகிப்போச்சு. அதனால் நான் என்ன தான் நான் உனக்கு கனியை கொடுத்து விட்டாலும் அவன் தான் வரணும். அதனால் நான் கொடுத்தாலும் கனியை கொடுத்துரு. இந்தா கிட்டவா, நீ கிட்டவா. இது நான் கொடுத்தாலும் ஒண்டி கொடுத்துரு. கிட்டவா. கோட்டை வாங்கிட்டு வந்து குடிச்சுருங்க. மாலை குடிச்சு நீ ஞாயிற்றுக்கிழமைக்கு அவனை வர சொல்லு. மாலை குடிச்சு கோட்டை அதுக்கு வேண்டி நீ எல்லாமே கொடுத்துட்டு அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவன் அங்கே இருந்துட்டான்னா நான் இங்கே உனக்கு கொடுக்க முடியுமா? நான் கேட்கறதுக்கு மட்டும்தான் பதில், குறுக்க பேசக்கூடாது. நான் தான் சொல்லிட்டேன் அவனுக்கு பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துட்றேன். நான் கொடுத்தான்னு கொடுத்துரு. ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்க்க சொல்லு. கருப்பசாமி மறுபடியும் அவினாசி வச்சுப்பா. அவினாசி ஒர்க் ஷாப் யார் வச்சுருக்காப்பா? ஒர்க் ஷாப் வச்சுருக்கான். அதனால் கருப்பசாமி உடல்நிலையும் சப்போர்ட்டு பண்ண மாட்டேது, பொருளாதாரமும் நெருக்கடியாக இருக்குது. அதனால் வேலை வெட்டியும் படிப்படியாக குறைஞ்சிருச்சு. அதானே? அதனால் முதல்ல உடம்பு இருக்கிற பிரச்சனையை பதட்டத்தை நிப்பாட்டி கொடுத்து நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழ வச்சா போதுமா? போய் காலில் வந்துட்டு வா. இப்போ உடம்புல இருக்கிற பிரச்சனை தீர்த்தாச்சு. இன்னையிலேருந்து உன்னோட இருப்பிடம் போகிறதுக்குள்ளே உனக்கு சரியாக போயிடும். உனக்கு வேலை வெட்டியும் வேணும். அதனால் தொழில் செய்கிற இடத்துல கொண்டுட்டு போய் ஒன்றை அறுத்து போட்டுரு. சரியா? ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி 4 பேரை மதிக்கிற மாதிரி உனக்கு வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து இன்னையிலேருந்து நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றினா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடியும் அன்னூர் வச்சுப்பா. அன்னூர் எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. அப்படி தானே? உடல்நிலை சரியில்லை. அதனால் கருப்பசாமி உடல்நிலையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி நம்ம நினச்சது போல் கேஸ் பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்குது. சீக்கிரமாக அதை சரி பண்ணி தரணும். போய் காலில் வந்துட்டோம். நம்ம கேட்டது போலயே அந்த கேஸ் பிரச்சனை இன்னும் ஒரு 3 மாதம் பொறுத்துக்க அதுக்கு ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி கருப்பசாமி உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி அந்த கேஸ் பிரச்சனையும் தீர்ந்துடும். நீ கேட்டது போல் உடல்நல பிரச்சனையும் தீர்ந்துடும். நல்லபடியாக உன் பிள்ளை படிக்கணும். அப்படி தானே? நல்லபடியாக படிக்க வச்சுறேன். நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். உன்னை கொண்டு பாதுகாப்பாக வச்சுக்க. உன்னை கொண்டுட்டு போய் உள்ளுக்கு எல்லோரும் சாப்பிட்றோம். கருப்பசாமி மறுபடியும் பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் கருப்பசாமி. ஆமாப்பா. சரி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டோம்மாண்ணே. குடும்பத்தை போய் பார்த்ததில் முதல்ல மகனை வந்து கொஞ்சம் ஓர்சல் பண்ணி சம்மதிக்க வச்சிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பண்ணலாம்? சரி, குடும்பம் நான் தான் சொல்லிட்டேனே, முதல் மகனை வந்து சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு உண்டானதும் கருப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். கனி கொண்டு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு கொடுப்பியா? கொண்டுட்டு போய் நீ சாப்பிட்றதுக்கு புழிஞ்சு கொடுக்கணும். இல்லாமல் இருந்ததுன்னா கொடுத்துட்டு இந்தானு கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. நீ புழிஞ்சு கொடுக்கணும்.
கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கணும், எப்படியாவது மனசை மாற்றி அவளும் வந்தால் கொஞ்சம் வாயெல்லாம் அடக்கி குடும்பத்தில் நல்லபடியாக நடத்துக்கணும். அப்படி தானே கேட்டேன்? வந்தால் அப்படி வாழணும், அவளும் கொஞ்சம் அடங்கி சொன்னபடி கேட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணிடணும். மாற்று ஏற்பாடு பண்ணுறதுக்கு எங்கள் அண்ணுக்கு தென்படலை. அதனால் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சரியா? அதனால் முழு மனசோட என் மகனை எப்படியோ திருத்திடணும், அவளும் திருந்திடணும், குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துடணும் அப்படின்னு என் பேரை சொல்லி இதை கொண்டுட்டு போய் சாப்பிட்றதுக்கு 2 நாளைக்கு அவனுக்கு உள்ளுக்கு மட்டும் கொடுத்துரு. நீ கேட்டது போலயே ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்றேன். ஒரு பக்கம் கேஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது இல்லை, அது ஒரு பக்கம் போயிட்டு இப்போ ஒரு பக்கம் சரிங்கிற மாதிரி இருக்கா. இவனையும் சரி கட்டி வச்சு அப்படின்னா கேஸ் தன்னை போல் வாபஸ் வாங்கிடலாம். இவனை சரி கட்ட வரைக்கும் இது ஓடட்டும், அது வரைக்கும் நீ எதுவுமே பேச வேணாம், இதை சாப்பிட மட்டும் கொடுத்துரு. நாங்கள் அறுப்பம் கூடவே வரப்போம். கருப்பசாமி மறுபடியும் மொரட்டுப்பாளையம் வச்சுப்பா. மொரட்டுப்பாளையம் என் மகன் ஐடி கம்பெனியில் இருக்கான், அப்படி தானே? அதனால் அவனுக்கு திருமணம் வேணும், அதனால் அவனுக்கு லேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக திருமணத்தை கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக தொலாவி அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போலயே நீ கேட்டது போல் திருமணத்துக்கும் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை, எனக்கு ரோஜா பூவில் ஒரு மாலை, பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு எனக்கு வர வியாழக்கிழமை மணிக்கு கொண்டுட்டு வா. வர மாசிலேருந்து பங்குனி 20ஆம் தேதிக்குள்ளே உனக்கு இதுதான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அண்ணுக்கு நான் கருப்பை காட்டிடுறேன். சரியா? அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து திருமணத்தையும் முடிச்சிடலாம். மொதல் பத்திரிக்கை எனக்கு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துடுவீல்ல? கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் யாரும் கைப்படாமல் வச்சிரு. உன் மகன் எப்போ வருவேன்? அப்போ வியாழக்கிழமை மணிக்கு வந்து எனக்கு இதை பண்ணிவிட்டு கனி வாங்கிட்டு போய் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. நீ கேட்டது போலயே நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நீ நினச்சது போல் நல்லபடியாக 4 பேருக்கு முன்னாடி நம்ம தளர்ந்தமதை நிற்கணும். அப்படி தானே? நல்ல வேலை வாங்கி கொடுத்தாச்சு, அடுத்து நல்லபடியாக திருமணம் நடக்கணும். நான் அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி புதுக்கோட்டை வச்சுப்பா. புதுக்கோட்டை இல்லை புதுக்கோட்டை மாவட்டம். என்னோடது கார் திருட்டு போயிடுச்சுடா. கார் திருட்டு போயிடுச்சு. யாருக்கு கார் திருட்டு போயிடுச்சு? கார் போயிடுச்சாடா மகனே, போய் மறுபடியும் காலில் வந்துடுவான். அதனால் நம்மளும் எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்தோம். அந்த முயற்சிக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேன். கிட்டவா. அதனால் கருப்பசாமி ஊருட்டு ஊர் பொழைக்க வந்த இடத்துல இப்படி ஆகிப்போச்சு இல்லையா? அதனால் உனக்கு கண்டுபிடிக்கணும்னு என்னை வந்து கேட்டிருக்கேன். அப்படித்தானே? என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு விடமானே, அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓடு. போய் கம்ப்ளைண்ட் பண்ணியா? கரெக்டான பதில் வந்துச்சா? வரல. சரி. அதனால் இன்றைக்கி பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம்னா ஏதோ ஒரு தவணை வருது. அதனால் இப்போ 12 நாளா? எத்தனை நாள் ஆச்சு? அதனால் இன்னும் ஒரு 12 நாளில் உன் கண்ணுக்கு அது இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நான் உனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன். சரியா? மறுபடியும் நீ என்ன பண்ணணும்? சட்ட ரீதியாக தான் போகணும். இப்போ நான் கொடுத்து விட்றேன். நேற்றுக்கு எடுக்க மாட்டேனான்ல, இன்றைக்கி நான் கொடுத்து விட்றேன். கனியை கொண்டுட்டு போய் வச்சுட்டு நாளைக்கு போய் பேசு. நாளைக்கு போய் பேசுனா இதுக்கு முழு முயற்சி எடுத்துடுவேன். அதனால் நம்ம வெளியிலலாம் தாண்டி போகல, பக்கத்தில் தான் இருக்குது. அதுவும் உங்கள் கண்ணுக்கு காட்டிடுறேன். சரியா? 12 நாளுக்குள்ளே ஒன்று பொருள், அப்படி இல்லை அப்படின்னா ஆளையும் மாறையும் காட்டிடுறேன். கிட்டவா. ஆளும் யாருன்னு உனக்கு நான் காட்டிடுறேன். 12 நாளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அதுக்குள்ளே கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா வாகனம் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி ஆள் ஆறுன்னு காட்டினா போதும்ல. ஒன்றை கொண்டு 4 அறுத்து போட்டுரும். வண்டி எங்கே நிப்பாட்டுது அந்த இடத்துல கருப்பசாமி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அதை கொண்டு அறுத்து போட்டு ஒன்றை கொண்டு கல்லாப்பட்டியில் போட்டுரும். சரியா? இதை நீ 2 பேரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. இதுக்கு ஒரு முடிவு பண்ணி நான் கருப்பசாமி சீக்கிரமாக உனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துறேன். நாளைக்கு போ. சரியா? நாளை காலையில் இதை எடுத்து ஒன்று எடுத்து கையில் வச்சுக்கிட்டு போய் பேசு. அதுக்கு உண்டான ஸ்டெப் உடனடியாக எடுத்துருவேன். 12 நாளுக்கு உங்கள் கண்ணுக்கு காட்டிடுறோம். கருப்பசாமி மறுபடியும் லால்குடி வச்சுப்பா. லால்குடி கட்டட சம்மந்தப்பட்ட தொழில் கட்டி விற்கிறான். அப்படி தான்டா மனே, அதை கொண்டா. அதனால் இப்போ கட்டி விற்கிறான். அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போ உள்ளே படுக்க முடியல, அப்படியே போட்டு அமுக்குது அப்படின்னு. இப்போ அமுக்குதா? இப்போ வந்து தகவல் எதுவும் வரல. போய் தூங்கினாலும் அமுக்குதுன்னு சொல்லு, அமுக்கலைன்னு சொல்லு, எப்போ போல் இருக்கா. அதானே? முதல்ல போய் படுக்கிறதுக்கு விடாது. அப்படி தானே? போய் காலை வந்துடுவோம். அதனால் உன்னை எல்லா பிரச்சனையும் நான் அன்றைக்கே பிடிச்சி நிப்பாட்டேன். அதனால் ரூம்பை சேஞ்சு பண்ணி வச்சிடலாமா?
அப்படி தானே கேட்டேன். அதனால் ரூம்பை சேஞ்ச் பண்ணி வச்சிடலான்டாமாண்ணே. இருக்கிற காம்பவுண்டு கொடுக்குற பிரச்சனையை பூரா நான் எடுத்துட்டேன். அதனால் உனக்கு எந்த ரூமில் போய் படுத்து தூங்கினாலும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்துறேன். ரூமை மாற்றி வச்சிடும். நீ கேட்டது போல் உனக்கு ரூம்பையும் மாற்றி கொடுத்துடலாம். அதே போல் உனக்கு வேலையும் நல்லபடியாக கருப்பசாமி உருவாக்கி மேலும் மேலும் அமைச்சு கொடுத்துறேன். ஒன்று என்ன பண்ணி தரணும், இன்னொன்று என்ன பண்ணி தரணும், விற்று கொடுக்கணும். அதுதான் கேட்டேன், இன்னொன்று என்ன பண்ணி தரணும்னு. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதை விற்று கொடுத்தா போதும்ல, அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்து வரேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும். வீடு விற்கிறதுக்கு உத்தரவு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். இப்போ வந்து குடும்பத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் உருவாக்கி கொடுத்து நீ கேட்டது போல நல்லபடியாக காப்பாற்றி அமைச்சு கொடுத்துறேன். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். இதை 4 பேர் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அந்த கவரில் போடு. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு தாயும் தகப்பனாக இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. ஒன்று 4 பக்கம் அறுத்து போட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் பாதுகாப்புக்கு வச்சுக்க. இன்னையோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சு. ரொம்ப மாற்றி வச்சிரு. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லோரும் மறுபடியும் காலில் விழுப்பா. சரி, எனக்கு வீடு மட்டும் ஒன்று விற்று கொடுக்கணும். அதனால் இந்த ஐப்பசி மாதமாவது ஒரு வழி பண்ணி கொடுத்துருவியா கருப்பசாமி? அப்படி தானே கேட்டேன். அதனால் ஐப்பசி மாதம் கண்டிப்பாக நோம்பி முடிஞ்சதையுமே ஒரு 65 லெவலில் வந்துடுவேன். சரியா? அதனால் 60க்கு கீழே போகிறக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் கிடையாது. அதனால் உனக்கு 65க்கு அந்த அளவுக்கு உனக்கு ரேஞ்சுக்கு முடிச்சு விட்டா போகணும்ல. நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்து வரேன். இந்த வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் குருமந்தூர் வச்சுப்பா. குருமந்தூர். அதனால் சிஏ படிப்பில் நம்ம படித்து 2 பேர்த்துக்கு கருப்பை வேலை வாங்கி கொடுத்து அதே போல் நம்ம நினச்சது போல் லட்சியத்தில் ஜெயிக்க வச்சா போதுமா? போதுங்க. இப்போ 7 குரூப்புக்கு ஜனவரிக்கு போராது கிளாஸ் சின்னவருங்க. அது 10,000 கிளாஸ் பண்ணுங்க, 30,000 கிளாஸ் பண்ணுவாங்க. 10,000 கிளாஸ் போனால் ஜனவரியில் எழுதலாங்க. அப்புறம் 30,000 கிளாஸ் போனால் அடுத்த மே. சரி, போய் காலில் விழுந்துட்டோம். ஜனவரிக்கே போக சொல்லுமாண்ணே. ஜனவரி மாதமே போக சொல்லு. நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி 2 பசங்களையும் நான் செட்டில் பண்ணி வச்சுறேன். பெரிய பையன் டிசம்பரில் சிஎம் எழுத்துருங்க. அதுவும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். 2 குரூப்புமே எழுத்துருங்க. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். நீ வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. நீ கேட்டது போல் 2 பசங்களும் நான் செட்டில் பண்ணி கொடுத்துறேன். போ. கருப்பசாமி மாடி திருச்செங்கோடு வச்சுப்பா. திருச்செங்கோடு. நான் குடிக்கக்கூடாதுராமானே அப்படின்னு குடிச்சிட்டா. அதனால் குடித்ததுனால என்ன சொன்னேன், கால் வர்றதுக்கு இல்லாமல் பண்ணிடுவோண்டாமானே அப்படின்னு. இதனால் என்ன பண்ணி போடுறது, பார்த்துருவோம்னு குடித்தா. இப்போ 2 கால் வர்றதில்லை. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். நான் அப்போவே சொன்னேனாடமான வெள்ளைக்காரனோட துப்பாக்கியில் குறி தோட்டா மாறினாலும் கருப்பசாமி வச்ச குறியில் என்றைக்குமே மாறாது. நான் எப்போவுமே நான் ஒன் வே ரோடு தான். கரெக்டாக இருந்துட்டேன் அப்படின்னா நான் கருப்பேன் எல்லாம் நல்லபடியாக காப்பாற்றினேன். 10 பேர்த்துக்கு நீ நியாயம் சொல்கிறவன் நான் வச்சுருந்தோம் இருந்தே இல்லை. அப்படி இருந்தே இல்லை. இப்போ என்னாச்சு, எல்லாமே போச்சு. இப்போ கால் வரல அப்படின்னு உடனே அப்போ நான் சொன்னேன், என் வாக்கு மீறி நடந்த அப்படின்னா இப்படி பண்ணி போடுவேன். வாக்கு மீறி நடந்தே நடக்கலையா? இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அதனால் கருப்பசாமி இப்போ வாபஸ் வாங்கிடலாம். அதனால் இப்போ உடம்புக்கு சரி பண்ணிடணும். அப்படி தான் வந்து கேட்டேன். நீ கேட்டது எப்படிறாமான என் சகோதரன் வாபஸ் கொடுப்பேன். செஞ்ச தப்புக்கு பிராயச்சம் வேணும்ல. அதனால் உடல்நிலையை வேணால் சரி பண்ணி கொடுத்துடலாம். வாபஸ் வாங்கிறதுக்கு இப்போ எனக்கு அதிகாரம் கொடுக்கல. எனக்கு அதிகாரம் வரல. அதனால் நீ என்ன பண்ணணும்? நீ சொல்ல என்ன பண்ணணும்? பரிகாரமெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாதுராமானே. இப்போ உடல்நிலையை சரி பண்ணணும். அதுக்கு வழி சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு வாய்ப்பு. என் சகோதரன் கூட மறுபடியும் நான் வழக்காடி பார்த்து இவனுக்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் வாபஸ் வரலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிடுவோம். இப்போ உடல்நிலையை சரி பண்ணணும். இப்போ காலில் இருக்கிற பிரச்சனையை இப்போ கனி கொடுத்து விட்றேன். தேய்ச்சி குளிச்சிரு. நாளையிலேருந்தே ஓரளவுக்கு அப்படியே நடத்தி கொடுத்துட்றேன். ஞாயிற்றுக்கிழமை வர வரைக்கும் நான் செஞ்சது தப்பு தான் சாமி அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சரக்கு அடிக்காமல் பார்த்துக்க. அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பண்ணிடலாம். சரி, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கனி கொடுக்குறேன்டாமானே. நீ கேட்டதை வாபஸ் வாங்குறதுக்கு இங்கே உள்ளே இருக்கிறத எடுத்து கொடுக்குற பொருள் விடாமானே. கொடுத்தா சரியாகணுமில்ல அவனுக்கு. நான் அன்றைக்கே நான் சொன்னேன், உன்னை நான் கம்பல் பண்ணி கேட்கலடாமானே.
நீயே சொல்லிடு. அவன்ட்டு இல்லை நான் வந்து சத்தியம் பண்ணிடுறேன், நான் எப்படி நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு. கிட்டவா கிட்ட தூக்கிட்டு வந்து உட்கார வை. என்கிட்ட சத்தியம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதுதான் கதி. சொல்லி கேட்கல அப்படின்னா 4 பேர்த்துக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி உருவாக்கிடுவான் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கு நீ சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டு இடமான. அதனால் நீ இப்போ ஒன்றும் இல்லை, 6 கனி கொடுத்துட்டு போகிறேன். நீ கேட்டது போல் வாபஸ் வாங்கிடலாம். எனக்கு வரும்போது எனக்கு பால் வாங்கிட்டு, எனக்கு பாட்டிலும் வாங்கிட்டு, எனக்கு மாலையும் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வா. நீ கேட்டது போல் ஒரு வாய்ப்பு என் சகோதரன் சரி பார்த்துருவோம் அப்படின்ட்டான். அதனால் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விரதமெல்லாம் இருக்க வேணாம், நீ எப்போ போலே இரு. நீ கேட்டது போல் ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே உனக்கு வாபஸ் வாங்கிடுவோம். கை நீட்டு. இந்த குடி தப்புன்னு உணர்றே இல்லையா? நல்லா பார்த்துக்க. டெய்லி ஒன்று பகுதி சாப்பிட்டு கால் ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்க வச்சிரு. சரியா? நாளையிலேருந்தே ஓரளவுக்கு அப்படியே படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஓரளவுக்கு நல்லா நடந்துடலாம். 30 நாளுங்கும் போது காலில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் மருத்துவத்துக்கு போகணும். உடல்நிலை வந்து முழுசாக மோசம் அடைஞ்சிருச்சுடாமண்ணே. அதனால் மருத்துவ செலவில் போய் பார்க்கணும். காலெல்லாம் நல்லா நடந்துடுவேன். சரியா? நாளையிலேருந்து நடக்க ஆரம்பிச்சிடுவேன். நீ வந்து மருத்துவத்துலேயும் போய் பார்க்கணும். உடம்பு அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. கருப்பங்கட்டு இருக்குது விஷயம், எங்கிட்ட இருக்குதுடாமாண்ணே. அதனால தான் இப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ இதுலேயே நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். அதனால தான் நீ எங்கே சுற்றினாலும் இங்கே வர வச்சிருவேன்னு நான் சொல்லியிருக்கேன். இல்லை, இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் கருப்பனார் கோயில் இருக்குது. அதெல்லாம் வீட்டு அதாவது காம்பவுண்ட் ஒட்டணும். ஏண்டாமாண்ணே, நீ அங்கே போகும்போதே வெளியில் அங்கே சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி போட்டு தானே போவேன். அங்கே எடுத்து கும்பிட்டுட்டு என் பேரை சொல்லிட்டு தான் வெளியிலேயே போவேன். எல்லாம் பண்ணினேன். அதுக்கு வேண்டி கொண்டுட்டு போய் நெருப்பில் கைவிட்டால் சுடாமல் இருக்குமா? அப்படி தானே? அதனால தான் வாக்கை மீறினு கட்டு இந்த தண்டனை. அதனால் ஞாயிற்றுக்கிழமை வரக்குள்ள உன்னை நல்லபடியாக நடக்க வச்சிருப்போம். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பால் என்ன வாங்கிட்டு வருவேன்? பாட்டிலு மாலை சுருட்டு வாங்கிட்டு வந்துடு. நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எப்படியோ மருமகளை சேர்த்து வைக்கணும்னு வந்து கேட்டான். அதனால் ஒரு வாய்ப்பு தூதாள் வரும்னு சொல்லியிருந்தேன். தூதாள் ஏதோ காதுக்கு வந்திருக்குது. வந்துச்சா வழியா? வந்துருச்சு. போய் காலைல வந்துட்டோம். இப்போ எவ்வளோ நாளிடமான பிரிஞ்சிருந்தா? 3 வருஷமாக எந்த சிக்னலும் இல்லாமல் இருந்துச்சு. அதானே? அதனால தான் நான் கருப்பசாமி சொன்னேன், 2வது டைம் வரும்போது உனக்கு தகவல் வந்துடும்னு. அதனால் பேச்சுவார்த்தையில் வரும்போது அவள் ஒத்து வருவாளான்னு கூட தெரிய மாட்டேது. அதனால் பேச்சுவார்த்தை பணம் எங்கே போகுதுன்னு தெரியல. அங்கேயும் கொடுக்கறதில்ல, இங்கேயும் கொடுக்கறதில்ல. அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி இன்னும் எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்து உனக்கு சேர்த்தி வாழ வச்சு கொடுத்து இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? நீ வானெல்லாம் கூப்பிட வேண்டாம், அங்கேருந்தே தகவல் வரும். அதுக்கு உண்டான வாய்ப்பு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். பேச்சுவார்த்தை பேசும்போது என்னை கேட்காம பேசக்கூடாது. கிட்டவா என்னை கேட்காம உள்ளேயும் சேர்த்திக்கூடாது. 3 வருஷமாச்சுல நான் கருப்பசாமி 3 வாரத்தில் உனக்கு சரி பண்ணி தகவல் மட்டும் கொடுத்துருக்கேன். நீ கேட்டது போலே உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து அதே மாதிரி சேர்த்தியும் வாழ வச்சு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லை? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். போ. அவனுக்கு என்ன பண்ணணும்? அப்படியா? அதுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்து கேள்றாமானே. சரியா? உன் மகனுக்கு மட்டும்தான் உத்தரவு. கருப்பசாமி மறுபடியும் காட்டூர் வச்சுப்பா. காட்டூர் எப்படியாவது சண்டையை தீர்த்து கொடுத்து குடிக்கிறதையும் நிப்பாட்டி கொடுத்து எப்படியே சேர்த்தி வாழ வச்சிடணும். அப்படி தானே கேட்டேன்? போய் காலைல வந்துட்டுவான். நீ கேட்டது போலயே கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தோன்னா கிட்டவா. அதே போல் உன்னோட கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் நீ நினச்சது போல் இப்போ இதுதான் பிரச்சனை, அதனால் தேவையில்லாத ஒரு சில வார்த்தைகள், அதனால் என்னால் தாங்க முடியாமல் வெளியில் வந்துட்டோம். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இன்னொரு 4 மாதத்துக்குள்ளே அவனை சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி அடுத்த 30 நாள் நீ உன்னோட இருப்பிடம் போய் சேர்ந்துடலாம். உள்ளேயே கூப்பிட்டுக்குவேன்.
4 மாதத்துக்குள்ளே நான் கருப்பசாமி குடிக்கிறதை நிப்பாட்டி கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறேன். வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு மாலை பாட்டில் சொட்டு வாங்கிட்டு வந்து கொடு. நீ கேட்டதோட 30 நாள் அவனே வந்து கூப்பிட்டுருவேன் கூடவே வரும்போது. கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி மகனை எப்படியோ கொண்டாந்து சேர்த்தி வச்சிடணுமா. மகனை சேர்த்தணும்னு வந்திருக்கேன். உனக்கு உன் மகன் போனது விஷயம் என்னன்னு தெரியணும். நீ உட்காரு கூப்பிட்றேன். மகனை மருமகளையும் சேர்த்தி வைக்கணுமா. அப்படி தாண்டா மகனை. அதனால் இப்போ அப்பப்போ வந்துட்டு போகிறானா இல்லையா? அப்பப்போ வந்துட்டு போகிறேன். போய் காலையில் வந்துடுவான். அதனால் இப்போ அப்பப்போ வந்துட்டு போகிறது எப்பவும் போல் புரிஞ்சு நடந்து மகனையும் மருமகளையும் கொண்டாந்து சேர்த்தி விட்டு நீ கேட்டது போல நல்லபடியாக கொடுக்கல் வாங்கலைன்னா சரி பண்ணுற மாதிரி கருப்பு உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படியா? கார்த்திகை 30 முடிட்டுறாமானே. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முயற்சி எடுப்பேன். அது வரைக்கும் வந்துட்டு போ. கார்த்திகை 30க்கு மேலே தான் டைமே குறிப்பேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு மாற்றமே தெரியும். நான் கூட வரேன். அடுத்து அமாவாசைக்கு வந்துடும். கருப்பசாமி மறுபடியும் கீழே இருப்பது வச்சுப்பா. சரிப்பா, எப்படியோ என்னுடைய மகனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும். அதானே வந்திருக்கேன். அதனால் உடல்நிலையும் அவனுக்கு சரி பண்ணி தரணும். சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி திருமணத்துக்கும் கார்த்திகை ஜோதிக்கு மேலே தான் நான் பொண்ணே தொழாவேன். அதனால் நீ கேட்டது போலயே நல்லபடியாக உனக்கு நான் தொழாவி பிடிச்சி நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி திருமணத்தை நடத்தி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றினா போதுமா? நான் கருப்பசாமி காப்பாற்றி தருவா. இதை பாங்கா வச்சுக்க. இன்னும் ஒரு 30 நாள்லேருந்து அவனுக்கு படிப்படியாக உடல்நலம் சரியாயிடும். அதனால் கார்த்திகை முடியட்டும். அதுக்குள்ளேயே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி. ஆமாப்பா, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன்டாமானே. அதனால் உடம்பு தொந்தரவெல்லாம் ஏதோ ஓரளவுக்கு குறைஞ்ச மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. குறைஞ்சிருச்சுல, போய் காலை விடுவோம். அதே போல் இன்னும் எந்த தொந்தரவும் இல்லாமல் அதை முழுசாக குணப்படுத்தி கொடுத்து நம்ம கேட்டது போலயே உனக்கு வியாபாரமும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து தொழிலில் பஞ்சம் இல்லாமல் உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால் கருப்பசாமி புதுசாக ஒரு வெள்ளாமை ஒன்று பண்ணணும். அந்த வெள்ளாமையிலையும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். பாக்கு நாற்று கண்டிப்பாக நட்டிடலாம். அதுக்குண்டான வழியும் அமைச்சிறேன். ஆரம்பம் கொஞ்சம் தடுமலை வர மாதிரி வரும். அந்த தடுங்களே வந்தாலும் கருப்பசாமி நான் இருக்கேன். நான் உனக்கு பணத்தையும் அமைச்சிறேன். நல்லபடியாக வெள்ளாமையை பண்ணு கருப்பை நான் கூட வந்துடுறேன். அப்படி அமைச்சா போதும்ல. இதை கொண்டுட்டு போய் உன்னுடைய இருப்பிடத்தில் வச்சுக்க. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரேன். இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பார்ப்போம். கருப்பசாமி மறுபடியும் கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய். அதனால் அந்த இடத்த வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துடணும். அப்படி தான் கேட்டேன். கொண்டா, இதை கொண்டு படியில் வைக்கணுமாண்ணே. இதை கொண்டுட்டு போய் நீ கேட்டது போல் உனக்கு வாய்தாவிலேயே சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும். இந்த ஆண்டு 2025 முடிய வரைக்கும் ஒரு வாய்ப்பு. நீ சொன்னது மாதிரியே வக்கீலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பேன். 25 முடிஞ்சு 26 தொடங்கிறது வரைக்கும் பார்ப்பேன் சரியாக வருதா அப்படின்னு. சரியாக வரல அப்படின்னா அவனே டைரெக்டாக பேசுறதுக்கு வருவான். யார்? இடத்துக்காரனே. வரும்போது ஒரு பஞ்சாயத்து மாதிரி வரும் கூட. நான் தான் பிரச்சனை இழுத்து விடுவேன். எத்தனை நாளைக்கு நீ வாய்தாவனே போயிட்டு இருப்பேன். அந்த இடத்துல வீட்டை கட்டணும். எந்த நேரம் வேணாலும் விழுந்துடும். அதானே? அதனால் இப்போ பிள்ளைக்கு ஒரு தேவை வேறு பண்ணணும். அப்படி இருக்கும்போது வீட்டை சுத்தப்படுத்தணும். அதனால் என்ன பண்ணணும், அவன் வருவான். இந்த வருஷம் 2025 முடிய வரைக்கும் ஒரு வாய்ப்பு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா கருப்பசாமியை மாற்றி அமைச்சு கொடுத்து அவனே உங்ககிட்ட வர வைக்கிறேன். பேசி முடிச்சிடு. பேசி முடித்ததில் ஆளுக்கு பகுதி அப்படிங்கிற மாதிரி பேசி முடித்தா போதுமா? போய் காலைல வந்துட்டுவான். அதனால் உனக்கு வேலை வெட்டி ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. பிள்ளைகளையும் நல்லபடியாக செட்டில் பண்ணியாச்சு. பையனுக்கும் ஒரு டெம்பரவரியான ஒரு வேலை. அதானே? எந்த விபத்தும் இல்லாமல் இருந்தால் போதுமா? இப்போ விபத்து நடந்திருக்குதா? அதில் நீ எந்த விபத்து நடக்காதுராமானே. இன்னையிலேருந்து இதை பாங்கா வச்சுக்க. இதை 3 பேர் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தைச்சி குடிச்சிடணும். இப்போ எத்தனை பேர் இருக்க? எப்படி? 4 பேர்? 3 பேர் தானே? அது நான் போய் பார்த்துட்டு வந்தேனே. பொண்ணுக்கு இப்போ போய் கொடுக்க முடியாது. அதனால் 3 பேர், உன் மகனுக்கு, உனக்கு, உன்னோட மனைவிக்கு ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடும். நான் கருப்பசாமி கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் வச்சுப்பா. காங்கயம் எப்படியாவது எனக்கு இடத்த விற்று கொடுத்துடணும். அதனால சிக்கல் இருக்கிறேன் நான். எப்படியாவது இடத்த விற்று கொடுத்துடணும். அதனால் நம்ம தனியாக இருக்கிறோம். அதனால் சிக்கலை தீர்த்து கொடுத்து அதிலேருந்து வெளியே அமைச்சிடணும். அந்த 2 இடத்தையும் விற்கணுமா? போய் காலைல விட்டோம். அதனால் 2 இடத்தையும் நான் கருப்பசாமி உனக்கு விற்று கொடுத்து நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்துட்றேன்.
அதனால் கார்த்திகை 30 முடிச்சிடணும். சரியா? மார்கழியில் தான் உனக்கு ஆளே வரும். தை மாதம் முடிச்சிடலாம். சரியா? நீ அதுக்கு என்ன பண்ணணும், அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுக்குற கனியை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே 2 இடத்துலையும் போய் ஒரு கனியை ஒரு பக்கம் புழிஞ்சிடும். புழிஞ்சு அங்கேருந்து கொஞ்சம் மண் அள்ளிக்க, இந்த இடத்துலையும் அதே மாதிரி மண் அள்ளிக்க, அன்னிட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு கொண்டு வரணும். இப்போதைக்கு இருக்கலாம் மகளே, இப்போதைக்கு இரு. இன்னொரு 2 மாதத்துக்குள்ள எல்லாம் மாற்றி அமைப்பேன். மாற்றி அமைக்கும் போது அதுக்கப்புறம் மாற்றிடலாம். நான் கருப்பசாமி கூடவே வரம்போம். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் சின்ன சேலம் போயிடுச்சுப்பா. எனக்கு நல்லபடியாக கடனையும் கட்டி கருப்பசாமி உன்னை நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும். அப்படி தானே? நீ உட்கார்ற மனை கூப்பிட்றேன். நல்லபடியாக கடனையும் கட்டி நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும். ஊர் விட்டு ஊர் போய் வேலைக்கு போகலான்னு போனாலும் அதுக்கு போதிய வருமானமும் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதானே? வருமானத்தையும் கொடுத்து கருப்பசாமி உன் கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்தா போதுமா? அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன். முன்னாடி ஒரு வாய்ப்பு நான் கொடுத்ததில் இப்போ மறுபடியும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு நான் வந்துட்டேன். அதனால தான் நான் கருப்பசாமி உன் கஷ்டத்தை தீர்த்தா போதுமானு கேட்டேன். போய் காலைல வந்துட்டோம். நம்ம கேட்டது போலயே மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு செல்வாக்கு கருப்பம் கொடுத்தா போதும்ல, கிட்டவா. மீண்டும் ஒரு வாய்ப்பு செல்வாக்கு கருப்பசாமி உனக்கு கொடுத்துட்டு இன்னையிலேருந்து உனக்கு இதில் பஞ்சமே வராது. அதுதானே கேட்டேன். அதனால் இன்னையிலேருந்து உனக்கு பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி குடும்பத்தை எல்லாத்தையும் ஒன்றா நல்லபடியாக வச்சுருந்து பேர் சொல்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். வேறு என்ன வேணும்? அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம்மா, அதை நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் இதை வச்சுக்க, பாங்க செலவு பண்ணாமல் இதை வச்சுக்க. அப்படியெல்லாம் எதுவும் வர மாட்டேன். கருப்பை நான் பார்த்துக்கிறது. சரியா? நீ இப்போ அந்த வீட்டில் தானே இருக்க? சரி, இப்போ அங்கே யார் இருக்கா? சரி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதும்ல. நான் கருப்பம் கூட வர இதை மட்டும் யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை மட்டும் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் வந்து கிரைய மன்னன்னு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தேன். ஒரு இட பிரச்சனைக்கு தீராமல் ஒரே சிக்கலாக போயிட்டுருக்குது. அப்படி தானே மன? அதனால் எல்லாம் கொடுத்த கருப்பசாமி அந்த இடத்துல மட்டும் எதுக்கு சிக்கல் உருவாக்குனேன்? அதுதானே? அதனால் கருப்பசாமி உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், அந்த சிக்கலையும் உனக்கு நிறைவேற்றி அந்த இடத்தையும் வாங்கிடுவோம். அப்படி தானே? பங்கும் வாங்கியாச்சு, அதனால் கிரையமும் முடிச்சாச்சு. அப்படி தானே? சிக்கலுக்கு வந்தானா? வரல. அதனால் அவனுக்கு பண்ணினது தெரியுமா? தெரியல சார். அதெல்லாம் காதுக்கு போயிடுச்சிடமாண்ணே. சரி சார். அதனால் நீ போனாலும் பயப்பட வேணாம், போலினாலும் பயப்பட வேணாம். அதனால் 7 லட்ச ரூபா நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு யோசனை. அப்படி தானே? அதனால் அப்படி 6 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க பேசணும். அதை தான் சொல்கிறேன். கொடுத்துடலாமா அப்படின்னு பார்த்தா கொடுத்துடலாண்டாமாண்ணே. அதனால் பேசுனதில் உனக்கு அதை விட 3 மடங்கு வருமானம் கொடுப்பேன். அதனால் தொழில் நல்ல தொழில் கொடுத்துருக்கேன். குடும்பத்தில் எந்த சிக்கல் எல்லாம் உருவாக்கி கொடுத்தா போதும்ல. கிட்டவா. எங்கே சுற்றினாலும் அமாவாசை பௌர்ணமி எனக்கு மாலை பாட்டில் வந்துடணும். ஆடி அமாவாசைக்கு நான் கேட்குறத எனக்கு கொண்டாந்து செஞ்சிடணும். கண்டிப்பாக செஞ்சிருவீல்ல? உனக்கு மேலும் மேலும் கருப்பசாமி இன்னும் வாழை வச்சு கொடுத்து பேர் சொல்கிறதுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கருப்பன் கூட வரும்போது கருப்பசாமி மாடி திருச்சி வச்சுப்பா. திருச்சி நானும் என்னோட கணவரும் பெரும் பிரச்சனை. அதனால் கஷ்டத்தை தீர்த்து கொடுத்து எனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து செய்கிற தொழிலில் நிம்மதியாக வாழ வச்சு கொடுக்கணும். அப்படி தான் நம்மளை கேட்ட. அதனால் கருப்பசாமி இப்போ இருக்கலாமா வேணாமாங்கிற அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு. அதனால் ஒரு பிள்ளையை வச்சுருக்கோம், அதுக்கும் படிப்பு செலவுக்கு காசு இல்லை. அதானே? அதனால் உனக்கு வருமானத்துக்கு குறைவெல்லாம் அமைச்சு கொடுத்து கணவருக்கு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து பொருளாதாரமும் கொடுத்தா போதுமா? கிட்டவா. நீ கேட்டது போலே உனக்கு வருமானமும் கொடுத்துறேன். சரிப்பா. உன்னோட உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்துறேன். நீ கேட்டது போல் அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கணும் அம்மாவாசை அன்னைக்கு. சரியா? எனக்கு மாலை பாட்டில் சுட்டு கொடுத்துடணும். 2 கனியை கொண்டுட்டு போய் உன்னோட கணவருக்கு கொடுத்துரு. பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. உடம்பு தொந்தரவு இல்லாமல் முதல் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்தது இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் உன்னை கொண்டுட்டு போய் வச்சுக்க. இன்னையிலேருந்து உன் கஷ்டமாக தீர்ந்துச்சு, யாருனாலும் எந்த இடைஞ்சலும் வராது. அப்படி கருப்பன் காப்பாற்றினா போதுமா? நான் கருப்பன் கூடவே வரம்போம். என்னையோட உன் கஷ்டம் தீர்ந்துருச்சு. போ. கருப்பசாமி மாடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் ஒரு சொந்த வீடு வாங்கணும். அதனால் என்னோடய பொருள் வேறு காணாமல் போயிடுது. பொருள் காணாமல் போயிடுச்சு. அதனால் நான் வந்து அட்வொகேட்டாக இருக்கேன். அப்படி தான் மனே. அதனால் கருப்பசாமி
நம்ம செய்கிற தொழிலுக்கு எதிர்பார்த்த மாதிரி வருமானம் எதுவும் என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. நம்ம கேட்டது போல் நம்ம சொந்தமாக ஒரு வீடு அமைய முடியுமா? ஆடி வரைக்கும் பொறுத்துக்க. ஆடியிலேருந்து ஆவணி மாதமே உனக்கு வீடு வாங்குறதுக்கு கருப்பை உத்தரவு கொடுத்துருக்கேன். ஆடியிலேருந்து ஆவணியில் உனக்கு வாங்கிடலாம். இப்போ காலை வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி இப்போ நம்ம வக்கீல் தொழில் பண்ணினாலும் இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கருப்பசாமி வேணுங்கிற அளவுக்கு உனக்கு அள்ளி கொடுப்பேன்டாமானே. கார்த்திகை முடிஞ்சதையும் மார்கழியிலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து உனக்கு வேணுங்கிற அளவுக்கு அள்ளி கொடுத்துருவேன். அதே போல் கருப்பசாமி நான் வந்து ஆடியிலேருந்து ஆவணி மாதம் உனக்கு வீடு வாங்குறதுக்குண்டான வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கிட்டவா. அதனால் இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம் அதானே, சொந்த வீடு அமைச்சு கொடுத்துறோம். பொருளுக்கு என்னடா மானே பண்ணலாம்? அன்றைக்கி வந்துட்டு போனதுக்கப்புறமா வந்து ஒரு அம்மா வளர்த்தி ஒரு அம்மா வந்து காணொலி வந்துட்டு கருப்பசாமிகிட்ட போனீங்கன்னா என்ன கேட்டுச்சுங்க. ஆமாம் போனேங்க அப்படின்னு நகையை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு திரும்ப கண்ணு முடிச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் அதே அம்மா வந்துச்சு. வந்து 3 பவுன் தரேங்க, நான் கருப்பசாமிகிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா உருவம் தெரியல. அப்படியா? மொத்தம் 18 பவுன் ஆமாம் போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து வெகு தூரத்தில் இல்லை, உன்னோட கைக்கு வலது கை பிறந்தேன். அதனால் யாருன்னு நான் சொல்லக்கூடாது, அதில் நீயே புரிஞ்சிருப்பேன். அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு நியாயமாக இருந்துட்டால் அதில் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா நீ நினச்சது போலயே 2 மடங்கு அதுக்கு பிரச்சனையை கொடுத்து கண்ணு முன்னாடி சீரழிகிறத பார்க்கணும். அந்த புது வீடு வாங்கிறத கூட அதை காட்டிடுவேன். நீ எந்த உதவிக்கும் போகக்கூடாது. போக மாட்டில்ல? போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணுவேன்? நீ ஊருக்கு ஏதோ ஒரு வெளியூர் போயிடணும் ஃபேமிலியோட. அதுக்கு காரணமாக தான் சொல்கிறேன், சரியா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு பொருள் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு வாங்கி கொடுத்துட்றேன். நீ கேட்டதோடு அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு உண்டான 2 மடங்கு தண்டனை அப்படி அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் பாதுகாப்பு வச்சுருக்கேன். உருவம் தெரியும் வளர்த்தியா ஒரு அம்மா அது சீக்கிரமாக கண்ணில் வருவா. அந்த அம்மாவே என்கிட்ட கேட்கு கருப்பசாமி போனீங்களான்னு கேட்டுக்கு நான் ஆமாம் போனேன் அப்படின்னு. சரி நகையை தர்றேங்க அப்படின்னு. அடுத்த நாள் வந்து சாமி நான் 3 பவுன் தர்றேன் அப்படின்னு அவனை கண்ணு முடிச்சுட்டேன். அதனால தான் நான் சொன்னேன் அதுக்குண்டான வாய்ப்பு சீக்கிரமாகவே கண்ணுக்கு காட்டிடுறேன், சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார்த்துட்டு போ. சரி சாமி மறுபடி குன்னத்தூர் வச்சுப்பா. குன்னத்தூர் சாமி. அப்படியாப்பா, சரி. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் உன்னமே குழப்பத்தில் தான் இருக்கியா? தெளிவாயிட்டே இல்லையா? ஓரளவுக்கு ஆகிட்டேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு வந்து ஐப்பசி 17ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துட்றேன், சரியா? அதுக்கு மேலே நான் இன்னொரு வேலைக்கு நான் போகணும். உன்னோட வேலையாகவே இன்னொரு வேலை புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஐப்பசி 17க்குள்ளே முழுசாக அப்படி வெளியில் வந்துடணும், சரியா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து அதே போல் நீ கேட்டது போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? தொழில் அதுதான் சொன்னேன், கேட்ட வகையில தொழிலுக்கு மட்டும்தான். அதனால் வாகனம் எடுக்கணும் அப்படின்னு என்னை கேட்காம எந்த முயற்சியும் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது, சரியா? நீ கேட்டது போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் இப்போ உன் மூலியமாக தானே ஒரு பக்கம் கொண்டுட்டு போய் பணத்தை சிக்க வச்சுருக்கான், அப்படி தானே? அதனால் அதுக்கு விட தெரியாமல் இருக்குது. அப்படிங்கிறதுனால கருப்பசாமி இந்த ஐப்பசி 17 வரைக்கும் எதுவுமே பேச வேண்டாம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நானே உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். அவனே தேடி கொடுக்குற மாதிரி உருவாக்குனா போதுமில்ல? நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி கருப்பசாமி தான் வந்து நீ கேட்டது போல் நான் தான் வந்து தாலி எடுத்து கொடுக்கணும், சரியா? அதனால் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எந்த வழியிலையும் குறுக்கு வழியில் போகிறதுக்கு நான் விட மாட்டேன். அதனால் கருப்பசாமி என் வட்டத்தை கூடதே ஏமாகணும் இருக்கேன். அதனால் நான் எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் போதுமில்ல? உன் சந்தேகம் அது தானே? அதனால் நீ கவலையே பட வேணாம், கருப்பசாமி அதை நான் பார்த்துக்கிறேன். அப்படி தான்டாமானே? அதனால் பத்திரிக்கை எனக்கு வந்துடணும். அதனால் இன்னும் தொலைவியே பிடிக்கல, நான் இங்கே பத்திரிக்கைக்கு அப்படிங்கிறியா? அதனால் வீடு கல்யாணம் 2 ஒட்டுக்காவே நடக்கும். அதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். இதை பாங்கா வச்சுக்க, இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, அதை நீ தேய்ச்சி குளிச்சிரு, இது கணவருக்கு கொண்டு கொடுத்துரு, கூடவே விரும்பும். கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி எப்படி ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி கூட நான் நின்று சரி பண்ணி தரணும். அப்படி தானே பண்ணிக்கிட்ட? நீ உட்கார கூப்பிட்றேன். அதே போல் நான் கருப்பசாமி மருத்துவத்துக்கு போகும்போது எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நான் கூட வந்தால் போதுமில்ல? எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்டோமானே. இப்போ இருக்கிற உடம்பு தொந்தரவு வந்து பிரசவத்துக்கு அப்புறம் வராது. அதனால் பயப்படாமல் இருக்க சொல்லு, கருப்பம் கூடவே இருக்கேன். இதை கொஞ்சம் முழிஞ்சு கொடுத்துரு, இதை கொண்டுட்டு போய் சாயந்தரமாக சுற்றி போட்டுரு, கருப்பம் கூடவே விரும்பும். வருமானத்துக்கும் அதனால் ஒரு இடைஞ்சல் ஒன்று வந்திருக்குது. அதனால் சைடு தூதாள் வந்து ஆர்டரை கேன்சல் பண்ணுறதுக்குண்டான வேலை எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன், தெரியுமா தெரியாதா? அதனால் கருப்பசாமிக்கு வந்து இப்போ முழு முயற்சி அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் பொறுமையாக விட்டுருக்கேன். அது சரியாக வரல அப்படின்னா
அவனுக்கு நான் வேற இதையை கொடுத்து உனக்கு உன்னோட வியாபாரத்தை நடத்தி கொடுத்தா போதும்ல, நான் அமைச்சு கொடுக்குறேன் போ. அப்படின்றியா? ஏண்டாம்மா நீ இங்கே வா. இப்போ எனக்கு பாக்கி இருக்கான், எனக்கு என்ன செய்யறது மறந்த, அதனால் இப்போ பிரசவத்து வரைக்கும் செய்ய வேணாம், முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு அதை விட டபுள் மடங்குல செய்யணும். அதனால தான் வேலையில் கொஞ்சம் சிக்கல் என் சகோதரன் எடுத்து விட்டுருக்கேன். எனக்கு செய்ய வேண்டியது பாக்கி இருக்கா இல்லையா, ஞாபகம் இருக்கா இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி நான் வெளிப்படையாக கேட்கல. அதனால் செய்ய வேண்டியதை விட ஒரு மடங்கு சேர்ந்து பண்ணிடணும். எப்போ பிரசவத்துக்கு முடிஞ்சு அந்த வேலையில் முடிச்சுட்டு என்ன வந்து பாரு. சரியா? கௌரி அம்மாவுக்கு 3 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றும் செய்யாது. கனிகளும் கேட்குறேன், இந்தா கொடுக்குறேன், இந்தா அவங்க வச்சு கொடுத்துருக்காங்க, கும்பிட்டு கொடுத்தாங்க. அதை கொண்டா, இதை படியில் கொண்டு வை. இதை கொண்டு போய் கொடுத்துரு. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். வேலையில் சிக்கல் இழுத்து விட்டது என் சகோதரன் தான் சொல்லியிருக்கேன். என்ன வர்றான், எனக்கு மாலையும் பாட்டிலும் கொடுத்துட்றான், எல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு செய்ய வேண்டியது ஞாபகப்படுத்தினேன் அப்படின்ட்டுருக்கேன். அதனால் ஞாபகம் இருக்கா இல்லையா, இல்லை மறந்துட்டியா? அதனால் பிரசவம் முடிச்சதுக்கப்புறம் பண்ணினா போதுன்ட்டேன். அதை விட கொஞ்சம் சேர்த்தி பண்ணிடணுமா, அதுக்கு உண்டான தண்டனை அதுதான். கருப்பம் கூடவே வரம்பு. சாமி மறுபடியும் ஆய்க்கானம்பாளையம் போயிடுச்சுப்பா. குடும்பத்தை போய் பார்த்தேன். நம்மளாக வேலைக்கு போய்க்கணும், நம்மளாக சம்பாரிச்சிக்கணும், நம்மளாக சோறு தின்னுக்கணும். இறக்கப்பெரியும்னா வீட்டில் இருந்துக்கலாம், இல்லாட்டி வெளியில் வந்துடலாம். அந்த சூழ்நிலை இப்போ ஓடிட்டுருக்குது, அப்படி இல்லையா? அதனால் கருப்பசாமி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே இல்லையா, அப்படி தானே கேட்டேன். அதனால் கருப்பசாமி நிரந்தரமான ஒரு தீர்வு பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் மட்டும் நீ வாங்கிட்டு வா, கணவன்கிட்ட சொல்லிலாம் வாங்கிட்டு வேணாம். அதனால் நீ எப்போ வாங்கிட்டு வந்து கொடுப்பேன்? நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் எப்போ, அதை மட்டும் சொல்லு. நான் கேட்குற டைம் நீ கொண்டாந்து கொடுக்க முடியாது. அதனால் நீயே சொல்லிடு எப்போ கொண்டாந்து கொடுக்குற அப்படின்னு. தொழில் நான் நாளையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அம்மாவாசை கொண்டாந்து கொடுத்துரு, எப்போ காலையில் வந்துட்டோம். நீ கேட்டது போல் நாளையிலேருந்தே உனக்கு வேலை அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கு சூழ்நிலைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி பிள்ளைகளையும் காப்பாற்றி கொடுத்து உனக்கு சொல்லி முடியிட்டேன். அதனால் உனக்கு பிள்ளைகளையும் காப்பாற்றி உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி வேலையும் கொடுத்து 6 மாத காலத்துக்கு நீ தான் சம்பாரிச்சுக்கணும், சாப்பிட்டுக்கணும். சண்டை இல்லாமல் வேணால் பார்த்துக்கலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் வேணால் அவனை திருத்தருக்குண்டான வழி பார்த்துக்கலாம். உப்பு அவன் போகிற போக்கு கொஞ்சம் சரியில்லை, அதனால் இப்போதைக்கு அவங்ககிட்ட கை வைக்க வேணாம். இன்னும் சரி பண்ணிடுவோம். 2 அணத்தை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு உடம்பு தொந்தரவு நாளையிலேருந்தே சரியாக போயிடும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் என் பேரை சொல்லி கொண்டு வச்சிரு. இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறோம். அம்மாவாசைக்கு நான் சொன்னதை கொண்டாந்து கொடுத்துடணும். சரிப்பா சாமி, மறுபடி எந்த ஒரு மறுபடி கோபி வச்சுப்பா. நான் வந்து இப்போ கறிக்கடை வச்சுருக்கேன், அப்படி இல்லையா? அதனால் ஒரு நல்ல ஒரு தேவை ஒன்று பண்ணி கொடுத்துடணும் மகனுக்கு, அப்படி தானே கேட்டேன். அதனால் மகனுக்கு நல்லபடியாக திருமணத்தையும் அமைச்சு கொடுத்து நம்ம வியாபாரமும் நல்லபடியாக உனக்கு உருவாக்கி இடைஞ்சல் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றினா போதுமா? போய் காலைல வந்துட்டுவான். வந்து பார்த்தோம் அப்படின்னா தை மாதத்துக்குள்ளே பார்த்து வச்சிடலான்டாமானே. சரியா? தை மாதத்துக்குள்ளே பார்த்துடலாம். அதனால் நீ என்ன பண்ணுற, வர்ற அமாவாசை வரைக்கும் போகிற, அமாவாசைக்கு அப்புறம் பாரு, சொல்லி வைக்கிற இடத்துல டக்குன்னு அமைச்சிடும். தை மாதத்துக்குள்ளே நீ கேட்டது போலயே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். வியாபாரமும் அமைச்சு கொடுத்துறேன். மகனுக்கு கொண்டு கனி கொடுக்க முடியுமா? அதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கூடவே வந்துடுறேன். இதை 2 நாளைக்கு நீ சாப்பிட்டு தேய்ச்சி குளி, அதை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? அடுத்த வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பார்த்துட்டு போ. ஆமாம், வடசித்தூர் வச்சுப்பா, வடசித்தூர். அதனால் கருப்பசாமி உனக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு என் பேரை சொல்லி 18 வீடு மடிப்பிச்சு எடுக்கணும். எடுத்து கணவரோட உடம்பு சொந்தரவும் சரி பண்ணி கொடுத்துடணும். அதே மாதிரி எனக்கு வாரிசுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ண முடியுமா, இவ்வளோ காலம் ஆகிப்போச்சு, இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு உன்னோட எதிர்பார்ப்பு கேட்டில்ல. அதனால் நான் கருப்பசாமி நீ கேட்டதோட 18 வீடு மடிப்பச்சு எடுத்து எனக்கு சக்கரை பொங்கல் வச்சிருக்கு, மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வா. நீ கேட்டது போல் அந்த வாய்ப்பு வாரிசுக்கு இருக்குதான்னு பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்குல்ல, கிட்டவா. இது 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. சரியா? செவ்வாய் புதன் வியாழக்கிழமைக்கு நீ வந்துடணும்.
செவ்வாய் புதன் வரக்கூடிய அந்த பய பதட்டம் எல்லாம் போயிடும். இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடு. எல்லாமே கருப்பசாமி நீதியாக பண்ணணும். கையில் பிடி, மஞ்சள் துணி வச்சு கட்டி விட்டுரு. எல்லாமே கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து நீதியாக பார்த்துக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. நீ கேட்டது வழியே ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து அதுக்குண்டான வழி முதல்ல உடம்பு தொந்தரவு சரி பண்ணியாச்சு. அதனால் இப்போ இடம் வாங்கி விற்கலாம் அந்தந்த வளர்ச்சியில். அதனால் அதுவும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. அதனால் கருப்பசாமி உனக்கு அந்த வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? சாமி முன்னாடி ராயவேலூர் வச்சுப்பா, ராயவேலூர். அதனால் நிப்பாட்டணுமா? அப்படி இடமான நிப்பாட்டணும். என்ன வாங்கிட்டு வந்தேன்? எனக்கு சரக்கு அடிக்கிறத நிப்பாட்டணும். யாருக்கு? எனக்கு. அதனால் கருப்பசாமி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்? எனக்கு வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்துடுறியா? நீ இங்கே உட்காரமான கருப்பசாமி உன்னை பின்னாடி தள்ளி உட்கார். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. இதில் பல் டாக்டரான் என் மக பல் டாக்டர், உன் மக பல் டாக்டர். போய் காலையில் வந்துட்டோம். இப்போ கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி கொஞ்சம் இடத்த கொஞ்சம் மாற்றி வைக்கணும்னா இடத்த மாற்றி வச்சாச்சு. வச்சோமா இல்லையா? மாற்றி வச்சிட்டோம்ல. அதனால் கருப்பசாமி எந்த இடத்துல இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். உனக்கு உடல்நல சரியில்லைண்ணே. இப்போ எப்படி இருக்க? பரவாயில்ல. அதனால் உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து அதுவும் முழுசாக உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். உனக்கு இப்போ சொல்லி முடிச்சு அடுத்தது வருவேன். நான் தான் முதல்ல சொல்லிட்டேன் பல் டாக்டர் என் மகன் அப்படின்னு. அதனால் நான் கருப்பசாமி அங்கே போயிட்டு வரணும்ல. கிட்டவா நீ இருக்கிறது கோயம்புத்தூர், அவன் இருக்கிறது கஞ்சிக்கோடு இந்தா. அதனால் அது கூட போயிட்டு வந்துடுறேன். அதனால் கருப்பசாமி அந்த கேஸ் பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் ஒரு 43 நாள் தான். அந்த 43 நாள் உனக்கு 60 நாள் டைம் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் என் சகோதரன். அதனால் 43 நாள் தான் இப்போ இன்னையிலேருந்து 43 நாள் அந்த பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதே போல் பிரச்சனை எல்லாம் முடித்து கொடுத்ததுக்கப்புறம் மகளை கூட்டிகிட்டு வாங்கி ஒரு டைம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்தது எப்போத்துக்குமே பிரச்சனை இல்லாதபடி கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதுமா? அதனால் எந்த மாநிலத்தை போனாலும் சரி கொஞ்சம் என் மகன் அசால்ட்டாக இருந்துட்டான். முதல் சிக்கல் அது ஒன்று தான். அசால்ட்டாக இல்லாமல் இருந்திருந்தால் எங்கே போயிருந்தாலுமே சரி கட்டி வந்திருப்பான். அதை நான் சரி பண்ணி கொடுத்துட்டேன். முதல்ல அந்த பிரச்சனைக்கு சொல்கிறேன். அசால்ட்டாக இல்லாமல் இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதனால் நீ அதை பற்றி பயப்பட. வந்தது வந்துருச்சு. 43 நாள் அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவோம். அதனால் நான் கொடுக்குற கணி கொண்டு போய் சேர்த்த முடியுமா? இதை 2 நாளைக்கு மகளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் நீ வச்சுக்க. நீ கேட்டதை விட நான் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து இடைஞ்சு இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? கூடவே வரம்போம். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாட்டுப்போம். அதுக்கு சொத்துக்கு உண்டான அதுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். இப்போ மகளுக்கும் உனக்கும் மட்டும்தான் கூடவே வரம்போம். சாமி மறுபடி சங்ககிரி வச்சுப்பா. சங்ககிரி மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வைப்பா. லாரி உரிமையாளருக்கு தான் குறி. இப்போ நீ உட்கார். லாரி உரிமையாளர். அதனால் கருப்பசாமி வாகனம் ஓடுதல் இடமான ஓடுது. ஆனால் வருமானம் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு கண்ணுக்கு சிக்கலை. அதுதானே? போய் காலையில் விட்டுவான். நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. நான் தான் உன் கனவுல வருவேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்திருப்பேனே. என்னோட வாகனம் வந்திருக்குமே. நம்ம அதைத்தாண்ட மானே சொல்கிறேன். இப்போ எது வரைக்கும் வந்திருக்கேன்? என் கேட்டு வரைக்கும் வந்திருக்கேன். உன்னோட கேட்டு வரைக்கும் வந்திருக்கேன். முதல்ல அங்கே இல்லை சரியா? அதனால் கேட்டு வரைக்கும் வந்திருக்கேன். அமுத்துனதுக்கு காரணம் என்னென்னு தெரியுமா? நீ சொல்லு பார்ப்போம். அதனால் வந்து ஒரு யோசனை. ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டான். இங்கேயாவது போய் ஒரு விடை கிடச்சிட்டு வந்தான். ஏதோ ஒரு படி ஏறின மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஏறாத மாதிரியும் இருக்குது. அதனால் ஒரு நிரந்தரமான தீர்வு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு குழப்பத்தோடு இருந்தங்காட்டி தான் உன்னை கொண்டு போய் ரோட்டில் படுக்க வச்சுருந்தேன். அதனால் நீ என்ன பண்ணணும்? கருப்பசாமியை வந்து இப்போ எப்படி முழுசாக என்னை நம்பி வந்திருக்க அதே மாதிரி எனக்கு தெரியாது. என்னோடய வாகனத்தை நீ ஓட்டி கொடுக்கணும். நல்ல டிரைவர் அமையணும். ஒரு டிரைவர் 30,000 கொண்டு ஓடிட்டான். அதனால் அவன் எந்த ஃபோனும் எடுக்க மாட்டேன். அதுதான் சொல்கிறேன். போன வாரம் வரைக்கும் எடுத்தானா? அதனால் 30,000 ரூபா பணம் வரணும்.
அதனால் அவனும் பதில் வரல. அதனால் அந்த பணமும் வரணும். அதனால் பிள்ளைகளையும் நல்லபடியாக படிக்க வைக்கணும். நான் கருப்பசாமி உனக்கு எல்லாம் காப்பாற்றி கொடுத்து வாகனத்தை ஓட்டி நல்ல டிரைவர் இப்போ அமைச்சு கொடுத்துருக்கேன். அதையவே நிரந்தரமாக உனக்கு உருவாக்கினா போதும்ல. அதனால் அந்த பணம் இன்னும் ஒரு 30 நாள் பொறுத்துக்க. அதனால் நீ போய் பார்த்து பேசினா தான் நேரில் தான் போகணும். அதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதை கரெக்டாக கவனமாக கணக்கு பார்க்காத யாரோட தப்பு நீ பார்த்துட்டுல கொடுத்துருக்கணும். அந்த பணம் உனக்கு என்னோட ஆலயம் வந்ததையுமே உனக்கு போட்டு விட்டேன்ல. அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன். நீ வந்து பேச்சை கேட்டு சொன்னதை மனசு ஒரு நிலையாக மட்டும் வச்சிரு. நீ கேட்டதோட உனக்கு அத்தனையும் அமைச்சு தந்துடுறேன். அது யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் உன்னோட எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டு கூட வரணும். இது இப்போ எல்லாத்துக்கும் உள்ளுக்கு கொடுத்துரு. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. உப்பத்தண்டமான சொன்னேன். இப்போ தமிழில் தானே உனக்கு நான் சொன்னேன். என்ன சொன்னேன் நீ சொல்லு. சொல்லு, நீயே சொல்லு. முதல் டிரைவர் எதுவுமே அமையல. முதல்ல அமையல. லோடும் கிடைக்காது. இல்லை லோடு கிடைச்சா டிரைவர் அமையாது. இப்போ ரெண்டுமே அமைச்சு கொடுத்துருக்கேன். இப்போ போயிருக்குது. நட்டம் இல்லாமல் லாபமும் இல்லாமல் உனக்கு கஷ்டம் இல்லாமல் இப்போ வச்சுருக்கேன். இஎம்ஐ கட்டணும், அதை கட்டிடலாம். அதனால் நீ ஏமாந்து விட்டது 30,000 அதுவும் வந்துடும். அதனால் இதில் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதனால் நாளையிலேருந்தே பண்ணி கொடுத்துருவோம். போ ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. ஒரு நிலையாக இரு. நீ கேட்டதுன்னு உனக்கு நான் கொடுத்துட்றேன். இந்தியா அவங்ககிட்ட கொடுத்துரு. நான் பார்த்தியில்ல என்ன நிலைமைச்சுன்னு பார்த்தியே பார்க்கலையா? அதனால தான் உனக்கு டெமோ காட்டியிருக்கேன். அதனால் நீ எப்படி இருக்கணும். இல்லைன்னா உனக்கும் அதே கதி தான். அதே மாதிரி கரெக்டாக இருந்து அப்படின்னா நீ கேட்டது போலயே நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து குடும்பத்தில் செலவில்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி தானே பால் குடித்த மாதிரி நமக்கு தண்டனை கொடுத்துருமா? கருப்பங்கிட்ட போனால் தண்டமான தண்டனை கொடுப்பேன். போகலின்னா நீ என்ன பண்ணுவேன்? போனாலும் தண்டனை கொடுப்பேன், வள்ளினாலும் தண்டனை கொடுப்பேன். அதனால தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே காட்டியிருக்கேன். அதனால் கரெக்டாக இருந்து அப்படின்னா கூலி வேலை செஞ்சாவது குடும்பத்தை காப்பாற்றி கடன்லேருந்து மீட்டு கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். சரியா? இன்னும் என்ன பண்ணக்கூடாது? வாயில் சொல்லு. சரக்கு குடிக்கக்கூடாது. சரக்கு குடித்தா என்ன பண்ணலாம்? என்ன தண்டனை கொடுத்தா நீ ஏற்றுக்கணும். அது உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் தானே? இல்லை மிரட்டியெல்லாம் நான் உன்னை கேட்கல. விட்டுறணும். கிட்டவா மனசில் வேண்டிட்டு எங்கிட்ட சொல்லிட்டு குடிக்கணும். என்ன சொல்லிட்டு குடிக்கணும்? இன்னையிலேருந்து விட்டுறணும். இன்னையிலேருந்து சரக்கு அடிக்கக்கூடாது. இனிமேல் குடித்தா என்ன பண்ணணும்? வராமல் பண்ணிடணும். குடிச்சிரு. சாட்சிக்கு நீதாண்டமான இப்படி பண்ணிவிட்டியா சாமி நான் வந்து கட்டக்கூடாது. சரியா? அதனால் நான் கருப்பசாமி யாருன்னு இன்றைக்கே நீ பார்த்துருப்பேன். அப்படி தானே? அதனால் இன்னையிலேருந்து உனக்கு ஞாபகம் வர்றதுக்கு இல்லாமல் 3 கனி கொடுத்து விட்றேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டது போலயே உனக்கு 3 நாளில் ஞாபகமும் 3/4 மறந்துடும். நீயா போய் வம்படியாக குடிச்சினாலும் அம்மா நாள் வராது, அப்பன் நாளும் வராது. நான் கருப்பசாமி அப்போவே தண்டனை கொடுத்துருவேன். சரியா? அதனால் கருப்பசாமி 3 நாளைக்கு இது தேய்ச்சி குளிச்சுட்டு வர ஞாயிற்றுக்கிழமை கூட்டுவான். அதுக்குள்ளே நான் கருப்பசாமி ஓரளவுக்கு மறக்கடிச்சிட்றேன். அதுக்கப்புறம் மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வந்து கொடு. நீ கேட்டதோட குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு நீ நினச்சது போலயே கடனையும் கட்டி நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். இந்தா நீயும் வரும்போது வாங்கிட்டு வந்துடு. கூடயே வரும்போது சாமி மறுபடி சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா. சத்தியமங்கலம். அதனால் கருப்பசாமி நான் வந்து மல்லிகைப்பூ மாலை விடுறேம்மானேன்னு நீ உட்கார கூப்பிட்றேன். மல்லிகைப்பூ மாலை கொடுத்துட்டேன். அதனால் கருப்பசாமி இதே மாதிரி நமக்கு மனமாக இருக்கணும். அதனால் குடும்பத்தில் இன்னையிலிருந்து நீ கேட்டது போல உனக்கு வருமானத்துக்கும் குறைவு இல்லாமல் குடும்பத்தில் வருமானத்துக்கும் குறைவு இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து இன்னையிலேருந்து உனக்கு எல்லாமே நல்லது தான். எண்ணி 9 மாதம் 9 மாதத்துக்கும் எனக்கு மாலை அமாவாசை இல்லாட்டி பௌர்ணமி மாதத்தில் ஒரு டைம் எனக்கு மல்லிகைப்பூவில் கொடுத்துரு. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு எல்லாமே நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். இதை உன்னோட தாயின் தகப்பனுக்கு கொடுத்துரு. தொழிலில் எந்த பிரச்சனையும் வராது. வந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன்டாமானே கூடயே வரும்போது உனக்கு அங்கே வேலை இல்லை அப்படின்னு வச்சுக்க கடை இழுத்து நான் கருப்பன் பூட்டிடுவேன். அவன் சும்மா தான் சுத்தனேன். அதான் கருப்பன் கூட வரும்போது சாமி மறுபடியும் தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் வச்சுருக்கேன்.
அதனால் போட்டி பொறாமையெல்லாம் கருப்பசாமி இருந்ததை பகுதியை குறைச்சிருக்கிறேன்டாமானே, பகுதியை குறைச்சிருக்கேன். வியாபாரம் பெருசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு. அதே போல் இன்னமும் உனக்கு போடுற முதல் வீண் போகாமல் உனக்கு வியாபாரத்தை கருப்பசாமி உனக்கு கொடுத்துறேன். போட்டி பொறாமையும் சரி பண்ணி கொடுத்துற பகுதி சரியாயிடுச்சு. அதனால் எனக்கு நல்லபடியாக ஒரு வரணும் பார்த்து தொலாவி பிடிச்சி ஒருத்தன் கையில் பிடிச்சி ஒப்படைச்சிடணும். அதானே கேட்டேன். அதனால் கருப்பசாமி அதுவும் உனக்கு ஒப்படைச்சி கொடுத்துட்றேன். நீ கேட்டது போல் இந்த புரட்டாசி முடிஞ்சிடட்டும். ஐப்பசி பிறந்ததுலேருந்து கருப்பசாமி நான் தொலாவருக்கு பார்த்துறேன். ஐப்பசி அமாவாசை அன்னைக்கு தவறாமல் வந்துடு. நீ கேட்டது போல் அதுக்குள்ளேயே ஒரு செய்தி வருமானு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா கார்த்திகை வர்றதுக்குள்ள உனக்கு வாய்ப்பு நான் உனக்கு தேடி அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா அப்படி அதை நான் தான் பார்த்துறேன். இதை நீ கல்லாப்பட்டியில் வச்சுக்க. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டது போலே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து வியாபாரமும் உனக்கு பண்ணி போட்டி ஒரு மூலமாக சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. அப்படியா? சரி, ஞாயிற்றுக்கிழமைக்கு வரையா வெள்ளிக்கிழமைக்கு வரையா? சரி, வியாழக்கிழமைக்கே வா. சரியா? அந்த செய்திக்கு மட்டும் நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் நீ செஞ்சிரு. கூடயே வரும்போது சாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எம்ராய்டிங் அப்படின்னு தொழில் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி? எம்ராய்டிங் சம்மந்தப்பட்டது. சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி அதனால் வேலையெல்லாம் ஹோல்சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உன்னை ஒரு 18 நாள் ஹோல்சேல் பண்ணிடுவேன். சரியா? 18 நாள்லேருந்து உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். அதே மாதிரி தொழில் ஆளுகளும் நல்ல ஆளுகளை நான் அமைச்சு கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு சிலதெல்லாம் அமைக்க வேண்டியது இருக்குது, அமைச்சு கொடுத்துட்றேன். ஆர்டரும் உனக்கு பிடிச்சி கொடுத்துட்றேன். வர வேண்டியதும் வர வச்சு கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். போய் காலையில் வந்துட்டுவான். அதனால் கருப்பசாமி 4 நாளைக்கு கனி வந்துடுச்சு தரேன். இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுற? ஆமாப்பா, பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமை. திங்கள் 1, செவ்வாய் 2, புதன் 3, வியாழன் 4, வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு இங்கே வரணும். வியாழக்கிழமை வர சொன்னீங்க. நான் சொல்கிற டைமுக்கு வா. சரியா? வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வந்துடு. நீ கேட்டது போலயே கருப்பசாமி அன்னையிலிருந்து நான் சொன்ன 18 நாள் முடியட்டும். அதுலேருந்து வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் நான் கருப்பசாமி உன்னோட தொழிலையும் நீ பழையபடி இன்னொரு வாய்ப்பு. சரியா? இன்னொரு மட்டம் மேல் மட்டம் அப்படி தூக்கி விட்டுறேன். அதுலேருந்து நீ போய் செட்டில் ஆகிடலாம். அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துருவேன். நான் தான் சொல்கிறேன், இன்னொரு வாய்ப்பு கொடுத்துறேன். இன்னொரு மட்டம் அப்படி ஏற்றி விட்டுறேன். அதில் நீ போய் செட்டில் ஆகிடலாம். அப்புறம் எப்படி கடன் இருக்கும்? நான் கருப்பம் கூடவே வந்துடுறேன். இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கருப்பம் கூடவே வரம்போ வெள்ளிக்கிழமைக்கு என்ன வந்து வருமானம். கருப்பசாமி மறுபடி தேனி மாவட்டம் முயற்சிப்பா. தேனி மாவட்டம் மொத்தையும் பகுதி ஏமாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி பகுதிக்கு கொண்டு வந்துட்டான். கேட்டால் நம்மக்கிட்டவே வெட்டி போடுவேன் குத்தி போடுவேன்றியான். அதனால் நம்மளோட சொத்து நமக்கு வரணும். கட்டாயம் வந்துட்டாமானே. போய் காலையில் வந்துடுவோம். நம்மளோட சொத்தும் வந்துடணும். பசங்களுக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணி வைக்கணும். அதான கேள்வி. அதனால் உன்னோட கேள்விக்கு தகுந்த மாதிரி நீ கேட்டது போலயே உனக்கு நல்லபடியாக திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நீ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுற? உன்னோட இருப்பிடத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துக்க. சரியா? எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வந்துடு. அதே மாதிரி உனக்கு ஏமாத்தினான்ல அந்த இடத்துலேருந்து ஒரு நம்ப மண் அள்ளிட்டு வா. சரியா? உனக்கு நாளும் நேரமும் உனக்கு குறித்து கொடுத்து நல்லபடியாக திருமணத்தையும் நடத்தி கொடுத்துறேன். உன் சொத்தும் ஏமாத்திருக்கலாமா அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. அதனால் கேட்கறக்கு ஆள் இல்லை. அதனால் விரசலாக போய் மகனும் போய் கேட்க மாட்டேன். அப்படிங்கிறனால அப்படியே நெருக்கி நெருக்கி பகுதிக்கு கொண்டு வந்துட்டான். நான் இருக்கிறதுக்குள்ளேயே முழுசாக கொண்டு வந்து சேர்த்திடுறேன். அதுக்கப்புறம் திருமணத்தை முடித்து அப்புறம் அதுக்கு சொத்து யார் யாருக்கு போகணுமோ அதுக்குண்டான வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் சொத்து ஏமாத்தின இடத்துல 4 அறுத்து போட்டுட்டு அங்கேருந்து மண் எடுத்துக்க. இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருக்கேன். உன் சகோதரன் எங்கே இருக்கான்? அவனுக்கும் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கேன். கருப்பும் கூடவே வரணும். சாமி மறுபடியும் லால்குடி வச்சுப்பா. லால்குடி எனக்கு வியோவோட பெரும் பிரச்சனை. அதனால் வியோகிட்ட இருந்து எனக்கு எப்படியோ அந்த இடத்தையும் தடத்தையும் மீட்டு கொடுக்கணும். அப்படி தாண்டா மன. அதனால் அவனுக்கு பதவி அதிகாரம் இருக்கிறதுனால எல்லா வேலையும் பார்க்குறான். அப்படி தானே? அதனால் நம்ம எது பேசுகிறதுனாலும் சரி வர மாட்டேங்குது. சப்போர்ட்டும் போலீஸ்காரன் பண்ண மாட்டேன். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். 12 நாளா 17 நாளா? 17 நாள் இன்னையோட முடியுது. அப்போ நாளை இருந்துதான் வேலைக்கு போவேன். நான் 17 நாளைக்கு அப்புறம்தான் நான் போயே பார்ப்பேன்னு சொல்லியிருக்கேன்.
அதனால் இன்னையோட முடிஞ்சிச்சு. அதனால் கருப்பசாமி நாளையிலேருந்து வியோவுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்க கூடவே இன்றைக்கி வந்துடுவேன். சரியா? அமாவாசை வர்றதுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கும். அதில் பேச்சுவார்த்தை வரும்போது நமக்கு சாதகமாக வர்ற மாதிரி கண்ணுக்கு தெரியும், ஆனால் வராது. சரியா? 3 மாதம் முடிஞ்சு 4வது மாதம் வர்றதுக்குள்ளே அந்த இடத்துக்கு உண்டான வழி ஒரு முயற்சி பண்ணிடலாம். சரியா? கிட்டவா? அது ஒரு பக்கம். 2வது தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும். அப்படி தானே? அதனால் பசங்களுக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்து படித்த படிப்புக்கு உண்டான வேலை கண்டிப்பாக கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதனால் வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்து குடும்பத்தில் ஒன்றி கஷ்டம் அப்படின்னு வர்றக்கெல்லாம் இருந்தால் போதுமில்ல, போய் காலில் வந்துட்டு வான். ஒரு 7 மஞ்சள் வாங்கிட்டு விடாமோனே. ஆனால் நீ கேட்டது போலயே உனக்கு கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னையிலேருந்து அமைச்சு தந்துடுறேன். இவ்வளவு காலமும் நீ இன்றைக்கி நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தும் இன்றைக்கி வரைக்கும் கஷ்டம்தான். பசங்க பெருசாயும் நிம்மதி இல்லை. அப்படி தானே? அதனால் இப்போ இருக்கிற இடம் தான் நிம்மதியாக, அதுவும் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இன்னையிலேருந்து அதுக்குண்டான வாய்ப்பு முடிவு பண்ணியாச்சு. என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு வா, அதுக்குள்ளே பிரச்சனையை முடிச்சிருவோம். போ வேட்டியில் பிடிடாமானே, துண்டு வேட்டியில் பிடி. உன்னோட இருப்பிடம் போக வரைக்கும் அவுக்கக்கூடாது. கிட்டவா. இன்னையிலேருந்து உன் கஷ்டம் தீர்ந்துருச்சு. இதை அப்படியே கொண்டு நிலவாசப்படி கட்டிடணும். முடிஞ்சு வை. உன்னோட இருப்பிடம் போக வரைக்கும் அவுக்கக்கூடாது. அங்கே போய் என்ன சொல்லணும்? மஞ்சள் துணி எடுத்து இது ஒன்றும் கூட சிந்தாமல் உட்காந்து பொறுமையை எடுத்து, கருப்பசாமி இன்னையிலேருந்து என்னோடய வாசப்படிக்கு நீ இங்கே காவலாக இருக்கணும். சரியா? அதனால் முதல்ல அந்த வியோவோட பிரச்சனையை முடித்து இட பிரச்சனையை தீர்த்து கொடுத்துரு. பசங்களுக்கு வேலையும் கொடுத்துரு. இன்னையிலேருந்து கஷ்டமும் நீங்கிடணும் அப்படின்னு என் பேரை சொல்லி அதை கட்டி விட்டுரு. இன்னையிலேருந்து உன் படிவாசக்கு வந்துடுவேன். இதை கொண்டுட்டு போய் நீ நினச்சது போல் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். உன்னோட குழப்பமும் தீர்ந்து போயிடுச்சு. அமாவாசை வர்றதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு பேச்சுவார்த்தை நடக்கும். அதில் வந்து நமக்கு சாதகமாக வர்ற மாதிரி தெரியுமே தவிர வராது. 4 மாதத்தில் உனக்கு சாதகமாக வந்துடும். இதில் எல்லா மக்களும் இப்போ சாப்பிட்றமான உன்னோட இருப்பிடத்துக்கு வந்துடுறேன். உன்னோட இருப்பிடத்துக்கு வந்துட்டு முதல்ல எல்லாம் என்ன பிரச்சனைன்னு பார்த்து. சரியா? உன்னை வந்து பசங்களை பற்றியும் கவலைப்பட வேணாம், நம்மளை பற்றியும் கவலைப்பட வேணாம். வர்ற ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். சரியா? நீ நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, அண்ணு கண்ணாடி சாப்பிட்றான், பசங்களுக்கு வேலை இருக்குது, உட்காந்து பெருசாக வேலை செய்யாத அளவுக்கு உன்னை அமைச்சு கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். கிட்ட வடமானு அதுக்குண்டான வேலை அமைச்சு கொடுத்துறேன். எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்ரு கூடவே வரம்போ. அம்மாவாசைக்கு என்ன வந்துப்பார். சாமி மறுபடியும் சென்னை வச்சுப்பா. சென்னையா? நீயும் சென்னையா? 2 பேரும் போய் காலையில் வந்துட்டு வா. காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட தொழிலாம் நீ உட்காரு, கூப்பிட்றேன். காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட தொழில் யார் பண்ணுறா? அதனால் கருப்பசாமி இன்னும் முன்னாடி வா. அதனால் உன்னோட கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உடல்நிலையை வந்து உனக்கு தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. அப்படி தானே? அதனால் உடல்நிலையில் 3 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதுலேயே சென்னைக்கு பக்கம் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். தாராளமாக வேலைக்கு போகலாம், வேலையும் கிடச்சிடும். அதே மாதிரி பழைய ஆளுகளும் கிடச்சிடும். நல்லபடியாக வருமானமும் வந்துடும். இப்படி வா. நீ உட்கார்ந்த இடத்துல எப்பட்றா மாணவர்? நீ அங்கே போ, உனக்கு வேலையை நான் கொடுக்குறேன். சரியா? அதனால் நீ இப்போ வந்து சாமி கும்பிடணும், படையல் போடணும், என் மகன் வரணும் அப்படின்னு நீயா நினச்சிட்டு இங்கே உட்காந்துட்ருக்க. அதனால் அவன் வரல, அதானே? அதனால் வந்து புத்தி அவனை தீட்டி கொண்டு வந்தால் மட்டும்தான் நிரந்தரமாக நம்மளோட பாசம்னு என்னென்னு தெரியும். அதனால் இப்படி வந்துட்டு போனாலும் சரி வராது. அதனால் ஒரு 3 மாதத்துக்கு அவனை விட்டுரு. நீ அவனை கண்டுக்கவே வேண்டாம். அவனா தொலாவி நான் செஞ்சது தப்புட்டான்னு வந்தால் போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். இதை பிடி. இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இது எதுக்கு? உடம்பத்தை வந்துடும் சரி பண்ணணும். நீ கேட்டதை போல் வேலைக்கு அங்கே போகலாம், வருமானத்தை கொடுத்துறேன். இந்தா 90 நாள் அவனுக்கு ஒரு பிரச்சனை நான் காட்சி தரேன்னு சொன்னீங்க. யாருக்கு? அவனுக்கு தான் 18 வந்து கேட்டேன் சாமி. அப்போ 90 நாள் யாருக்குன்னு வந்து சொல்கிறேன் மகனை. இப்போ மகனுக்கு வந்து தண்டனை கொடுத்தா உன் கண்ணில் தாண்டா மகனை தண்டனை வரும். தண்டனை சாமி. அவனை
யார் மாற்றினாங்கிறது நான் அதைத்தான் சொல்கிறேன் பாரு, மாமியா தாண்டா மாற்றிருக்கா, கொண்டை உள்ளே விட்டது யாராமானே? நீ தானே விட்ட, நீயே விட்டு போட்டு நீயே பண்ணுன்னு என்ன பண்ணுறது? அவள் எப்போ உள்ளே போனாலும் நீ வெளியில் வந்துட்டியா வரலையா? அதனால் உன் குடும்பம் அப்படிங்கிறதுனால புத்தியை திகட்டணுமே தவிர யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் வச்சுருக்கேன். அதனால் நீ அவனை பற்றியெல்லாம் நீ இப்போ நீ கவலையே பட வேணாம். அங்கே பிரச்சனை உருவாகணும், நம்ம செய்கிறது தப்பு அப்படின்னு அவனாக உணரணும். உணர வச்சு வந்தால் மட்டும்தான் உனக்கு கடைசி வரைக்கும் வருவேன். அதனால் நான் இப்போ சொன்னதை மட்டும் நீ செய். இப்போ உன் கையில் காசு இல்லை, அப்படி தானே? உனக்கு பொருளாதாரம் வேணும். நீ வேலைக்கு போனால் கட்டட சம்மந்தப்பட்ட தொழிலும் கிடச்சிரும், பழைய ஆளுகளும் கிடச்சிரும். உனக்கு 3 நாளைக்கு தேய்ச்சி குளிச்சிரு, உடம்பு தொந்தரவும் சரியாக போயிடும். ஒரு 10,000 வந்தால் அது காலியாக ஒரு நான் சொன்னதை மட்டும் செய்கிறமானே, சரியா? நான் அதுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்பப்போ உடம்பு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த உடம்பு தொந்தரவு இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். இன்னும் 1 வாரத்தில் சரி பண்ணி கொடுத்துறேன் மாட. உண்மை சொல்ல நீ விளக்கு மட்டும் போட்டு கும்பிடு, சரியா? அதே விளக்கு மட்டும் போட்டு கும்பிடு. நீ கேட்டது போல் கிட்டவா, உடம்பு தொந்தரவு வரக்கூடாது அப்படின்னு விளக்கு மட்டும் போட்டு கும்பிடு. என்னோட ஆலயம்னு அங்கே இருக்கா? கருப்பசாமி கோயில்னு பக்கத்தில் இருக்கா இல்லையா? நீ இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் போகணும்? சிவன் கோயில் கருப்பசாமி கோயில் இல்லை சாமி. சரி, என் சகோதரி கோயில் இருக்கா? காளி, அங்கே போய் விளக்கு போடு, சரியா? வாரத்தில் 2 நாள் செவ்வாய் வெள்ளி போய் போடு. நீ கேட்டது போலயே ஒரே வாரத்தில் உனக்கு அங்கே மருத்துவ செலவு இல்லாமல் நான் நல்லா இருக்கேன் அப்படின்றேன். ஆனால் எத்தனை வாரத்துக்குன்னெல்லாம் கேட்கக்கூடாது. செவ்வாய் வெள்ளி அங்கே இருக்கும்போது போட்டுறணும் ரெகுலராக, காலையிலே காலையில் போட்டுரு. நீ கேட்டது போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சாமி வந்து எனக்கு வீட்டுக்கு வர்றது எனக்கு தெரியணும். வர வைக்கிற சாமி அங்கே உள்ளார வந்தாலே எனக்கு அதை மடித்து வச்சுட்டு வா. தலைமையில் வச்சு படுத்துக்க ஒரு 3 நாளைக்கு. 3 நாளில் காட்டிடுறோம், சரியா? வந்துட்டாருன்னா நான் தான் சொல்கிறேன், இருக்கிற நாள் 3 நாள் உனக்கு காட்டிடுறேன்மானே. இதை மட்டும் தனியாக வச்சுக்க. இங்கே தான் இருக்கணும், சரியா? இங்கேயே இருந்து பார்த்துட்டு போய் அதுக்கப்புறமா நீ தொழிலுக்கு போயிடலாம். வேலை செய்யுது கடையில், சம்பளம் கொஞ்சம் கூட்டி உனக்கு உத்தரவு, மகளுக்கு விளக்கு போட சொல்லியிருக்கேன். அடுத்த டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ. ஒன்று லீவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சாமி. நான் உனக்கு மட்டும்தான் உத்தரவிடமான, அதனால் உனக்கு மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்கேன். அடுத்த ட்ரிப் வந்தால் நான் வந்தால் போதும் சாமி. பொண்ணை கூட்டிட்டு யாருக்கு பிரச்சனையோ அவங்க வரணும், வர சொல்லி நான் பார்த்து பண்ணி கொடுத்துட்றேன். சாமி மறுபடியும் விழுப்புரம் போயிடுச்சுப்பா. விழுப்புரம் சவுக்கு தோட்டத்தை ரேட்டு பேசிடுவோம். சவுக்கு தோட்டத்தை ரேட்டு பேசிடலாம், அப்படி தான் நம்ம கேட்குற ரேட்டு ஓரளவுக்கு நெருக்கி வரணும், கட்டாயம் வந்துடும். அதனால் இதை நான் கொடுக்குற கனியை நாளை அறுத்து போட்டுரு. நீ கேட்டது போல் சீக்கிரமாகவே உனக்கு நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுத்துட்றேன். அப்படி விற்று கொடுத்தா போதும்ல, போய் காலில் வந்துட்டு ஓடு. இருப்பிடத்தில் இருந்து தான் பார்த்தேன். மகனும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக மக்கார் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். அந்த கனியை கொண்டுட்டு போய் சாப்பிட கொடுத்துரு. மறுபடியும் சேர்க்கை சரியில்லாமக்கிறத நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக படிக்க வச்சா போதும்ல. அதனால் நான் கருப்பசாமி உன்னோட இருப்பிடத்தில் தான்டா மகன் இருக்கேன். அதனால் நீ அதெல்லாம் கவலைப்படணும். உன்னோட இருப்பிடத்துலையே டெய்லி விளக்கு போட்டு என் பேரை சொல்லி கும்பிடு. அங்கே தான் இருக்கேன். அதனால் உன் பிரச்சனையை அத்தனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துருவேன். அதனால் என்ன பண்ணுற அப்படின்னா, சரிப்பா, உன்னோட மகனோட கையில் ஏதோ ஒரு பொருள், எனக்கு தேவைப்படுற பொருள் அவன் கையில் வாங்கி கொடுத்து நீ வாங்கிட்டு வா. மிச்சத்தெல்லாம் நீ வாங்கிக்க. நீ கேட்டது போல் உனக்கு அவனை முழுசாக திருப்தி கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து என்னை வந்து பார்த்துட்டு போ. சொல்லி முடிச்சிடறேன். அதனால் இதை மகனுக்கு கொடுத்துரு. இதை கொண்டுட்டு போய் 4 பக்கம் அறுத்து போட்டுரு. எங்கே அறுத்து போடணும்? அறுத்து போட்டு நல்ல ரேட்டுக்கு வரணும் அப்படின்னு. அதனால் கருப்பசாமி அடுத்தது நம்ம போய் பார்க்கையில் என்ன வருது அப்படின்னா, இப்போ அந்த கேஸுக்கு வந்து இப்போ மறுபரிசீலனை பண்ணேன். ஆமாம், சரிப்பா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து அவனாக வருவானாம்மா. அவனா யார் யார் என்னென்ன பேசுனானோ அவனாக வருவான். அவனாக வந்து அதுக்கு ஒரு தீர்வும் நான் கருப்பசாமி பண்ணுறேன். நீ முதல்ல இந்த மரம் அறுத்து வெட்டுறதுக்குள்ளேயே ஒரு ஹோல்சேல் பண்ணிடுவோம் போ. சரியா? ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. மறுபடி சென்னி மலை வச்சுப்பா. சென்னி மலை வருமானமெல்லாம் வர்ற மாதிரி கண்ணுக்கு காட்டுது, அப்படியே கொஞ்சம் தடையாயிருது. அதான் நம்ம அதனால் வேலையும் அப்பப்போ தடங்களாக இருக்குது. அப்பப்போ வேலைக்கு போயிடும். அதனால் போட்டிக்கு புதுசாக ஒருத்தன் வந்திருக்கானே இல்லையா? அதனால் முதல்ல ஒருத்தர் இருந்தான், அவன் அனுப்பிட்டேன். அப்படி தானே? இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்கான், அப்படி தானே? போய் காலைல விட்டோம். கருப்பசாமி
உனக்கு வந்து புதுசாக வந்தவனை அவனையும் நம்மளுக்குன்னு இடைஞ்சல் வந்தால் நான் தண்டனையை கொடுத்துறேன். அவன் வேலையை பார்த்தா நமக்கு அவன் லைனில் நமக்கு ரேஸ் ஆக வேண்டாம். நமக்கு தொந்தரவுக்குன்னு வந்துச்சுன்னா அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு நாளையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் எந்த காடு போய் பேசினாலும் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் சரி பண்ண போதும்ல. கிட்டவா ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நீ கேட்டது போல உனக்கு தொழில் எந்த விட இடைஞ்சல் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? கிட்டவா பிள்ளை படிச்சிருக்கா, அதனால் நல்ல வேலை ஒன்று வேணும், அதனால் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே அமைய மாட்டேது. அப்படி தானே? இன்னும் ஒரு 3 நாள் மட்டும் பொறுத்துக்க. அதுக்கப்புறம் போய் பார்க்க சொல்லு. கட்டாயம் உனக்கு அதுக்கு தகுந்த வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து உன் மகனையும் நல்லபடியாக படிக்க வச்சு கொடுத்து நீ கேட்டது போல் 2 டைம் பால் கூட எடுக்கும்போது 2 பிரச்சனையும் தீர்த்துட்டோம். 3வது டைம் பால் கூட எடுக்கும்போது சொந்த வீட்டுக்கு உத்தரவு. ஆடி முடிஞ்சது ஆவணி மாதம் வேலையை ஆரம்பிச்சிடலாம். கருப்பம் கூட வரும்போது தாராளமாக படிக்கலாம். அதுக்கு இப்போ என்ன சொல்லிவிட்டேன், தாராளமாக படிக்கலாம், வேலையும் கிடச்சிருப்போம்.